ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம தூக்கி குப்பையில போடுற காய்ந்த பூக்களை ரீசைக்கிள் பண்ணி சூப்பரா ஒரு பிசினஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். பூக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ரெண்டு விதத்துல தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஒன்று தலைக்கு வைப்போம், அல்லது சாமி ஃபோட்டோக்கு இல்லை கோயிலுக்கு கொண்டு போவோம். அதில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாது. வேஸ்ட்டாக தூக்கி போடுற காய்ந்த பூக்களை ரீசைக்ளிங் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பிஸ்னஸ் வீடியோ ரெகுலராக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எத்தனையோ ரீசைக்ளிங் பிஸ்னஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ உள்ள காலத்தில் எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. திறமை இருந்தால் எந்த ஒரு பொருளை வேணாலும் ரீசைக்ளிங் பண்ணி அதையும் பிஸ்னஸாக பண்ணலாம். உங்களை சுற்றி என்ன வேஸ்ட் இருக்குன்னு பாருங்க, அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றலாம்னு யோசிங்க. அப்பதான் நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பார்க்க போற பிஸ்னஸும் அதே போலதான். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வீணா தூக்கி குப்பையில போடுற ஒரு பொருள்ல இருந்து சூப்பரா ஒரு பிஸ்னஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வேஸ்ட் ஃப்ளாரை ரீசைக்ளிங் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்லாம் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அகர்பத்தி தயாரிக்கிறாங்க. வாசனை அகர்பத்தி, கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காத மூலிகை சாம்பிராணி, எசென்சியல் ஆயில், ஆர்கானிக் உரங்கள், ஆர்கானிக் எரிபொருள், இதெல்லாம் வேஸ்ட் மலர்கள்ல இருந்து தான் பண்றாங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வேஸ்ட் மலர்களை ரீசைக்ளிங் பண்ணி மூலிகை சாம்பிராணி செய்ய போறோம். அதாவது எந்த இயந்திரம் எதுவுமே இல்லாம ஈஸியான மெத்தட்ல இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு நீங்க வீடுகள்லையோ அல்லது கோயில்லையோ எங்கனாலும் சரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பூ மாலைகள், என்ன பூனாலும் பரவாயில்ல, நீங்க அதை எடுத்துக்கோங்க. அந்த பூக்களை அதோட இதழ்களை மட்டும் பிரித்து காய வைக்கணும். அதோட காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது, இதழ்களை மட்டும் பிரித்து காய வைக்கணும். என்ன பூக்கள்னாலும் பரவாயில்ல, ரோஜா, மல்லிகை, சாமந்தி, மரிக்கொழுந்து, பன்னீர் பூ, இப்படி எந்த பூக்கள்னாலும் பரவாயில்ல, எடுத்து சேகரிச்சுட்டே வரலாம். இது கூட காஞ்ச ஆரஞ்சு தோல், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால அதுவும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். அடுத்தது இன்னும் 2-3 முக்கியமான பொருள் இருக்குது. அது என்னன்னு ஒன்றா பார்ப்போம். இது கூட பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், கட்டி சாம்பிராணி இவ்வளவும் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக பிடிச்சி எடுக்கணும். அடுத்தது பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், கட்டி சாம்பிராணி இதெல்லாம் இது கூட போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் நெய், 1/2 ஸ்பூன் தேன் இதெல்லாம் கலந்துக்கணும். அடுத்து அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியை கோரி நம்ம ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் அந்த கலவையை நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கலவை ரெடி ஆயிரும். இந்த கலவையை நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்கிற அச்சு இருந்தது அப்படின்னா, அச்சோ அல்லது கோன் ஷேப்பில் உள்ள கோன் இருந்தது அப்படின்னா அதில் வச்சு நீங்கள் செய்யலாம். பிவிசி பைப்பு, சின்ன பிவிசி பைப்போ அல்லது கட்டைப்பையோட குச்சி இருக்கும் தெரியுமா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவு கட் பண்ணி எடுத்துட்டு அதில் அந்த கலவையை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஏதாவது பேனாவோ அல்லது பழைய பேட்டரியோ ஏதாவது வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஷேப்பில் வந்துடும். அதை நீங்கள் வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன கடைகளில் இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா இடங்களையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடுற காஞ்ச மலர்களில் இருந்து இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக வீட்டில் இருந்தே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பிஸ்னஸ் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதை மாதிரி நிறைய புது புது பிஸ்னஸ் பற்றி பார்க்கணும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.